أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. அல்ஹம்துலில்லா. நிகழ்ச்சியின் துவக்கமாக சகோதரி ஃபாத்திமா ரிஸ்லா அவர்கள் குர்ஆன் வசனங்களை ஓதி துவக்கி வைப்பார். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. طه ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى الرحمن على العرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى. صدق الله العظيم. ஜஸாக்கில்லாஹு ஹைரன் கசீரா சிஸ்டர். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. இணைய வழி கல்வி சாதகமா பாதகமா, ஆன்லைன் வழி கல்வி அவசியமா அலட்சியமா என்று பட்டிமன்றம் நடத்துவோருக்கு மத்தியிலே நஷ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமி தடம் பதித்து நடக்கும் தன் பாதையின் தளம் பதித்த அடுத்த கல்வெட்டாக இந்த சான்றளிப்பு நிகழ்ச்சி உங்கள் முன்னே. அல்ஹம்துலில்லா. இணைய கல்வியில் இறைவன் அருளால் இமயம் தொடும் நம் நஷ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமியின் சரித்திரம் தொடும் சாதனை நிகழ்வாய் இந்த சான்றளிப்பு நிகழ்ச்சியை உங்கள் முன்னே பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆம், நிச்சயமாக ஆன்லைன் வகுப்புகளை அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாது. அதற்கான முன் தயாரிப்புகள் அதிகம். அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் பாடத்திட்டத்தின்படி நடத்தப்படும் வகுப்புகளை ஒவ்வொரு மாணவரும் பயன்படுத்தி அறிவை விரிவு செய்து கொள்வதற்காக குறித்த நேரத்தில் வகுப்பு நடத்தி கலந்துரையாடல் செய்து சந்தேகங்களை தீர்த்து தேவையான விஷயங்களை தகுந்த உதாரணங்களுடன் கூறி கட்டமைப்புடன் கூடிய முறையான பாடத்திட்டங்களை வாக்களித்தபடி எடுத்துக் கொடுப்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வின் மாபெரும் கருணையாலும் கிருபையாலும் மிக சிறப்பாக நடந்து முடிந்த இந்த வகுப்புகளில் திறம்பட கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அவர்களின் வழிப்படி நடந்த மாணவர்களுக்கும் எங்களின் ஆத்மார்த்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். எங்கிருந்தும் எப்போதும் கல்வியை பெற முடிவதும் அதை அனைவருக்கும் சாத்தியமாக்குவதும் தான் ஆன்லைன் கல்வியின் முதல் பயன். பூகோள எல்லை கோட்டுகளை அழித்து சாமானிய மாணவர் ஒருவருக்கு உலகின் தலை சிறந்த பேராசிரியரின் பாடங்களை கேட்க முடிவதும் அவரிடம் ஐயங்கள் தீர்த்து தேவையான வழிகாட்டுதல்களை பெறுவதும் இதன் ஆகச் சிறந்த பயன். அடர்ந்த வெளிக்காடுகளில் வளர்ந்த மரத்தின் தாழ்வாரங்களில் கதை கேட்கும் மரபில் வாய்மொழியாய் தொடங்கியதுதான் நேற்றைய கல்வி முறை. ஆனால் இன்றோ கரும்பலகைகள் தேவையில்லை, சாக்பீஸ் அவசியமில்லை, புத்தகம் தேவையில்லை, எழுதுகோல் கூட தேவையில்லை. அயல் நாடுகளைப் போல கல்வியும் கணினிமயமாகிவிட்டது. மணலில் எழுதி பழகிய கல்வி போல கணினியில் எழுதுகிறோம், கதிர்வீச்சில் பாடம் கவனிக்கிறோம். கல்வியில் விஞ்ஞானம் விளையாட்டு பொருளான போதும் அதன் உச்சி சென்று தன் எச்சம் பதிக்கிறது நஷ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமி. அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். வலைத்தளங்களில் விலை போகும் இளமை, அலைபேசியில் அலைக்கழிக்கப்படும் மடமை என்று இணையத்தில் சீரழியும் இளைஞர்களின் வாழ்வை
அவர்களின் இதயத்தில் இறை நினைவை இணைக்கும் முயற்சியாய் இந்த ஆன்லைன் இஸ்லாமிய பாடங்கள். வகுப்பறை என்பது வெறும் 4 சுவர்களுக்குள் நின்று விடாது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது இந்த ஆன்லைன் வழிக்கல்வி. ஆமாம், எங்கள் வகுப்பறை மிகவும் பெரிது. புவியியல் தடைகளை தகர்த்து உயர்தர கல்வியை கொடுப்பதே அதன் நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ். அறிவு தோட்டம் போன்றது. அதனை வளர்க்காவிட்டால் அறுவடை செய்ய முடியாது. அந்த தோட்டத்தை முறையாக பயிரிடுவதற்கு சிறந்த விதைகள் தேவைப்படுகிறது. ஆம், நிச்சயம் அதற்கான விதைகள் எங்கள் ஆசிரியர்களின் வார்த்தைகளே. அந்த வார்த்தைகளில் வேரூன்றிய தோட்டத்தின் அறுவடை இன்று. அல்ஹம்துலில்லாஹ். உங்களது ஸ்மார்ட் போன்களின் திரைகளில் நம்முடைய சிறந்த பயிற்றுவிப்பாளர்களை கொண்டு உலகளாவிய இணைப்புகளை பலப்படுத்தும் இந்த ஆன்லைன் வழி கல்விக்காக எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ். BIS எனும் இல்லந்தோறும் இஸ்லாம் இதில் இணைந்த மாணவர்களின் இல்லங்களையும் உள்ளங்களையும் எளிதில் ஆக்கிரமித்தது. அதன் ஒவ்வொரு பாடத்திலும் பயணத்திலும் மாணவர்களின் இதயம் நெகிழ்ந்தது. முறையான மார்க்க கல்வியே மனித குலத்தின் அஸ்திவாரம். அதன் வேர் ஆழப்படுத்தி இன்னும் அகலப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இடம் பிறழும் இளவல்களின் இலக்குகளை சீர்படுத்துவதற்காக பேசிக் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் எனும் வகுப்பு ஒரு முறைசார் 8 மாத பயணமாக இருந்தது. அந்த வகுப்பில் நம்முடன் பயணித்த BIS ஸ்டூடெண்ட் சகோதரர் சம்சு அவர்கள் தம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இப்போது இங்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டலில் சிறந்த வழிகாட்டல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் என்று கூறி, அன்பின் சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நேரத்தில் எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள நம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம் நோக்கத்தை அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. சற்று முன்பு சொன்ன போல இந்த BIC இல்லந்தோறும் இஸ்லாம் வகுப்பு உண்மையிலேயே நிச்சயமா எங்களுடைய இல்லங்களையும் எங்களுடைய உள்ளங்களையும் அலங்கரித்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 8 மாத வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. அல்லாஹ்வுக்கே போல் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும். இந்த வகுப்பின் மூலம் அடிப்படையான விஷயங்கள் நிறைய தெரிந்து கொண்டோம். அகீதாவை பற்றியும், ஃபிக்ஹுகளை பற்றியும், ஹதீஸ்களையும், சீரா வகுப்பு பற்றியும், குர்ஆன் ஓதக்கூடிய அந்த தஜ்வீதோடையும் மஹ்ரஜோடையும் ஓத சொல்லி கொடுத்தது, அரபு இலக்கியங்களை சொல்லி தந்த எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பயனுள்ளா இருந்துச்சு. எப்படின்னா, இது ஆன்லைன்ல தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் உணர்ந்துக்கிட்டது ஒரு மதரசால ஒரு ஆசிரியர் முன்னாடி உட்கார்ந்து பாடம் கட்டுற போல் நான் உணர்ந்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு இந்த பாடங்கள் எடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நசுல் இஸ்லாம் அகாடமியுடைய நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் அல்லாஹ் நிரம்ப பேரொருள் புரிவானாக சொல்லி என்னோட வார்த்தையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். டிப்ளமோ இன் மாடர்ன் அரபிக், DMA. அரபு மொழி அதனை ஆராய துணிபவர்களின் ஆர்வத்தை தூண்டும் அற்புத மொழி. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நீண்டிருக்கும் ஓர் சிறந்த நாகரிகத்தின் நுழைவாயில். அரபு ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு வரலாற்று பொக்கிஷம். அது ஐக்கிய நாடுகள் சபையின் 6 உத்தியோகபூர்வ மொழிகளில் ஒன்று, 26 நாடுகளில் அதிகாரப்பூர்வ மொழி. இவனைத்தையும் தாண்டி அல் குர்ஆனின் அமுத மொழி. இதனை இனிய முறையில் மாணவர்கள் புரிந்து கொள்வதற்காக டிப்ளமோ இன் மாடர்ன் அரபிக் என்ற 6 மாத பாடத்திட்டம் முறையாக வடிவமைக்கப்பட்டு உயர்நிலை அரபு மொழி ஆசிரியர் ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்களால் நடத்தப்பட்டு இறைவன் அருளால் வெற்றிகரமாக முடிய பெற்றது. அதில் பயின்ற மாணவி ஷிஃபானா தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தயாராக இருக்கிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. دروس اللغة العربية التي قدمتها كانت مفيدة جدا في التحدث والممارسة في الحياة يوميا. لقد سهلت علينا
فهم الدروس وقدمت الكثير من الأمثلة التي كانت مفيدة جدا لنا. لقد استفدنا من العمل الشاق والساعة التي قضيتها في الإجراء الدروس لنا، حتى لو طرحنا الأسئلة في الموضوع عدة مرات فسوف تحل الشكوك بأسلوب جميل وبصبر كبير دون العبوس، وتشرح الموضوع بطريقة سهلة للغاية وتشجعنا على التعلم بطريقة جيدة. وأستاذنا يتأكد دائما من أن كل طالب في فصله يسمع ويفهم كل كلمة يتحدث بها. أيها أسأل الطالب الله الكريمة أسأل الله تكلمي واقرئي جيدا، لا تخطئي في الإعراب. أسأل الله يبارك له في صحته ورزقه وذريته. آمين. أسأل الله لك جنة الفردوس الأعلى من الجنة. آمين آمين يا رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல் குர்ஆன் அல்லாஹ்வின் வற்றாத அறிவியல் ஊற்று. அது ஒரு மாபெரும் சுரங்கம். அது எவ்வளவு ஆழ அகலமாக அணுகப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அதன் பிரதிபலன்களை அடைந்து கொள்ளலாம். இப்படி காலத்தால் மாற்ற முடியாத, எந்த காலத்திலும் வளைந்து கொடுக்காத, எல்லா காலத்திற்கும் ஒத்து வருகின்ற ஒரு அற்புத படைப்பான அல் குர்ஆனை அதற்கே உரிய சட்டங்களையும் நுணுக்கங்களையும் பேணி அதன் துல்லிய ஓசை ஒலிகளையும் சரிப்படுத்துவதற்காக துவங்கப்பட்ட உயர்நிலை தஜ்வீத் வகுப்பு மரியாதைக்குரிய ஆசிரியர் ஷேக் சதாம் ஹுசைன் ஹசனி அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. அந்த வகுப்பில் பங்களித்த மாணவி ஃபாத்திமா ஷஹானாஸ் அவர்கள் தம்முடைய ஒரு சில கருத்துக்களை இங்கே பதிவிடுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Alhamdulillah. அல்லாஹ்வினுடைய கிருபையினால, அவனுடைய பேரருளால அத்தஜ்வீத் அல் முஸவ்வர் ஷேக் ஐவன் சுவைத் அவங்க எழுதின அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்ட அட்வான்ஸ் தஜ்வீத் அப்படின்ற அந்த கோர்ஸை செகண்ட் பேட்ச்ல ரொம்ப நல்லபடியாக சிறப்பாகவே நாங்க படிச்சு முடிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வகுப்பை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு நிறைய விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு இருக்கு. ஆனா நேரம் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த லிமிட்டட் டைம்குள்ள சொல்லணும் அப்படின்னும் போது நான் இந்த வகுப்புல இருந்து எதை எடுத்துக்கிட்டேன், எதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்ற சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏற்கனவே தஜ்வீத் கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆனா அங்கெல்லாம் நான் கத்துக்காத நிறைய விஷயங்களை நான் இங்க கத்துக்கிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். உதாரணமா சொல்லணும்னா, ஒரு ஆண் தொகுக்கப்பட்ட வரலாறுல ஆரம்பிச்சு அந்த எழுத்துக்களுடைய வடிவம், அது அமைக்கப்பட்ட முறை, ஹரக்கத்துகள் உருவான விதம், அதை உச்சரிக்கக்கூடிய விதம், அதுல ஏற்படக்கூடிய அந்த லஹன், வெளிப்படையான தவறு, எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப தெளிவாக உஸ்தாத் அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேர் நினைக்கலாம் அட்வான்ஸ் தஜ்வீதுன்னு போயிட்டாலே இதெல்லாம் கத்துக்கிறது தானே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா இதுல தனிச்சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, உஸ்தாத் எங்களுக்கு நடத்தின விதம் தான். அதை தான் நான் ஹைலைட்டாவே மெயினா இங்க சொல்லுவேன். ஏன்னா பொதுவா எந்த விஷயத்த கத்துக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஆழமா நம்ம கத்துக்கணும் அப்படின்னா அது சிரமம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை பொதுவா எல்லார்கிட்டயுமே இருக்கும். எனக்குமே இருந்த ஒரு மனநிலை தான். ஆனா இங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலை எனக்கு அந்த மனநிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு. எதுக்காக அப்படின்னா, உஸ்தாத் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஆழமாகவும் சொல்லி கொடுத்தாங்க, அதே நேரத்துல எளிமையாக்குனாங்க அந்த விஷயத்த. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, மக்களுக்கு காரியங்களை எளிமைப்படுத்துங்க, அவங்களுக்கு சிரமமாக்காதீங்க. அந்த ஒரு ஹதீஸ அல்ஹம்துலில்லாஹ் நடைமுறைப்படுத்தின விதமா உஸ்தாத் அவங்க இந்த வகுப்பை எடுத்தாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வார்த்தையை நம்ம படிக்கும் போது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு நார்மலா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா உஸ்தாத் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதோடைய லிங்குவிஸ்டிக் மீனிங் என்னது,
அது டெக்னிக்கல் மீனிங் அது என்னது, அது எந்த சொல்ல இருந்து அந்த வேர்ச்சொல் அதுல அர்த்தம் என்ன, அது தஜ்வீதுல இந்த வார்த்தை எப்படி நம்ம இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு ரொம்ப ஆழமா சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லியும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப என்ன வியக்க வச்ச ஒரு விஷயம். இதுல இருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒண்ணு என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நம்ம எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய நம்ம கத்துக்குவோம், ஆனா சொல்லி கொடுக்கும் போது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதை ரொம்ப டஃப் ஆக்கி விட்டுருவோம். சோ அல்ஹம்துலில்லாஹ் இங்க உஸ்தாத் அதை எளிமையாக்குன விதம் எனக்கு ரொம்பவே நான் என்னுடைய லைஃப் டைம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தஃஹீம் தர்கீக்கான எழுத்துகளுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தது இன்னுமே அது ஹைலைட். நான் அல்ஹம்துலில்லாஹ் அதை நான் சொல்லி கொடுக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு நான் அதை பயன்படுத்துறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உஸ்தாத். என்னன்னா தர்கீக்கான எழுத்துக்கள், அதாவது லைட் லெட்டர்ஸை நம்ம சொல்லும் போது அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு முடிவடையக்கூடிய அந்த சத்தத்தை நல்லா கவனிச்சோம் அப்படின்னா லைட்டா தான் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னார், ஆப்பிள். ஆப்பிள் அதனுடைய சவுண்ட் எப்படி இருக்கு, லைட்டா இருக்கு. அதே மாதிரி தஃஹீமான ஹெவி லெட்டர் சொல்லும் போது ஆரஞ்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனுடைய சத்தம் எப்படி இருக்கு, சத்தம் மேல் நோக்கி போகுது. அப்போ அப்படின்றது இதை நினைச்சு பார்க்கும்போது இது இவ்வளவு சிம்பிளிஃபைடா அழகா சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த ஒரு இது இந்த தஃஹீமையும் தர்கீக்கையும் கரெக்டா கொண்டு போறதுக்கான ஒரு மெத்தடா எனக்கு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய எனக்கு சொல்றதுக்கு இருக்கு, பட் டைம் லிமிட்டட்ன்றனால நான் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாதினுடைய கல்வி பணி தொடர்றதுக்காகவும் அல்லாஹ் அவருக்கு நிறைந்த நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் இன்னும் இப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நஷ்ருல் இஸ்லாம் எக்ஸ்பர்டீஸை வச்சு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்களுடைய இந்த உயர்ந்த நோக்கத்தை அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு அதுல வெற்றியையும் தந்தருள்வானாக. இன்னும் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் ஆஃபியத்தையும் இந்த உலகத்திலையும் சரி ஈருலகத்திலையும் அவங்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்து உயர்ந்த சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக அப்படின்ற துவாவோட நான் முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கில்லாஹு கைரன் கசீரா சிஸ்டர். ரொம்ப அழகா சிறப்பா எளிமையா உங்களோட ஃபீட்பேக்கை சொன்னீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கல்வியின் நோக்கங்கள் எவ்வளவு சிறந்தனவாக இருப்பினும், கல்வி நிர்வாக செயற்பாடுகள் எல்லா காலத்துக்கு ஏற்றனவாயும் இருப்பினும் அவற்றால் மாணவர்கள் அடையும் பயன் ஆசிரியர்களை பொறுத்ததே ஆகும். வெள்ளத்தால் அழியாது வெண்தழலால் வேகாது, கள்ளர்க்கும் பயமில்லை காவலுக்கும் மிக எளிது என்று கல்வியின் சிறப்பை உரத்து கூறினாலும் அந்த கல்வியை திறம்பட மாணவர்களிடம் சேர்க்கும் பொறுப்பு ஆசிரியர்களை சாரும். அப்படிப்பட்ட எங்களின் ஆசிரியர்களில் ஒருவரான உஸ்தாத் சதாம் ஹுசைன் ஹசனி பாட கருத்துகளுடன் பொது அறிவு தகவல்கள் நடப்பு நிகழ்வுகளுடன் பழங்கால நிகழ்வுகளையும் எடுத்து கூற இவர் மறந்ததே இல்லை. அஷேக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃகஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். மாஷா அல்லாஹ். சான்றளிப்புடைய நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதன் வரிசையில் 3 தரப்பு மாணவர்களுக்கான சான்றளிப்பு நிகழ்ச்சி இப்பொழுது இனிதே அல்லாஹ்வுடைய கிருபையால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு சிறப்பு விருந்தினராக மிகவும் சிறப்புக்குரிய நமது மரியாதைக்குரிய ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் அவர்கள் வருகை தந்திருப்பது மிகவும் பெருமிதமான ஒன்று. ஷேக் அன்த் ஹாதிரின் அனாம் ஷேக். وعليكم السلام. حاضر ومستمع ومستفيد. بارك الله فيكم. شيخ أنا ما بجرين أن أتكلم أمامك يا شيخ. ما هذا شيء. أهلا وسهلا أهلا وسهلا. شرح الله صدرك ووفقك الله وفهمك الله واستخدمك الله لدينه وسنة آمين آمين. إنما هذا هنا نستمع منك يا شيخ واستفيد منك يا شيخ. هذا هو مصيبة الدنيا. كلنا مستفيد حتى الموت يا أخي. كلنا مستفيد حتى الموت. لا نستغني عنه أبدا. الحمد لله. دعواتك فابدأ بسم الله.
ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா யா ஷேக். அல்ஹம்துலில்லாஹ். மாணவிகளுடைய கருத்துக்களையும் மாஷா அல்லாஹ் கேட்டுட்டு இருந்தோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம்ம உஸ்தாதுடைய பேச்சுக்காக இப்போது காத்துட்டு இருக்கிறோம். ஒரு 2-3 நிமிஷங்கள் உங்களுக்கு முன்னாடி என்ன இந்த இடத்துல உட்கார வச்சுட்டதுனால அந்த கடமைக்காக ஒரு சில செய்திகளை இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி நம்ம யாரும் மூட்டிக் கொள்வதற்காக நான் பதிவு செய்து கொள்ளலாம்னு விரும்புறேன். அதாவது நம்ம பிறக்கும் பொழுதே ஒரு பெரிய ஜீனியஸா, பெரிய ஒரு மார்க் அறிவு உள்ளவர்களாக, புத்திசாலிகளாக, திறமைசாலிகளாக நம்ம பிறந்துறது இல்லை. ஷேக் ஃபௌசான் சொல்லுவாங்க, இப்ப ஹயாத்தா இருக்கிறாங்க, ஹஃபிதஹுல்லாஹ். ஷேக் ஃபௌசான் சொல்லுவாங்க, இன்னல் அஸ்ல ஃபில் இன்சான் அல் ஜஹல், அதாவது அல் ஜஹல் வதுல், ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான இயற்கையான அடிப்படையான ஒன்று என்பது அறியாமையும் இருளும் தான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லா மன் ஸக்கல்லாஹு பிநூரிஹி வ பிஇல்மிஹி, அல்லாஹ் யாரை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு கல்வியையும் பிரகாசத்தையும் கொடுக்கறனோ அவங்க தான் உலகத்துல ஜொலிப்பாங்க. அல்லாஹ் திருமறையில சொல்லும் பொழுது ஹுவல்லதி அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திஹிம் லா தஅலமுன ஷையா, அவனே உங்களுடைய தாய்களின் வயிற்றிலிருந்து வெளியேக்கினான், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவர்களை, யூ டோன்ட் நோ நத்திங், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம வந்தோம். அதற்கு பிறகு நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பித்து மாஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம ஒரு நிலையை அடைய வேண்டும். அதே போன்று இருள்தான், கல்வி இல்லாதவருடைய வாழ்க்கை என்பது இருள் தான். இதையும் திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர், அல்லாஹ் தான் மூமின்களுக்கான வழியாக பொறுப்பாளியாக இருக்கிறான், அவர்களை இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம், ஒளியின் பக்கம் இறைவன் கொண்டு வருகிறான். அந்த வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய கடமை நம் மீதானது. இந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி நாம் நகர வேண்டும், இருளிலேயே நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடாது. அதே போன்ற அந்த ஜஹல், அறியாமையில் இருந்து, அந்த மடமைத்தனம், ஜஹலில் இருந்து, அறியாமையில் இருந்து நாம் கல்வியை நோக்கி நாம் பயணிக்க, நகர்ந்து செல்வதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் அதற்கான முயற்சிகளாகத்தான் நிறைய நிறுவனங்கள், மதரசாக்கள், மதாரிசுகள், மாஷால் இது போன்ற ஆன்லைன் அகாடமிகள்லாம் நம்மளுக்கு இருக்கு. இதையுமே பயன்படுத்தி மாஷால் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைக்கு பலர் வந்திருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே பெருமிதமான, அல்லாவை புகழ வேண்டிய, அல்லாவை போற்றி புகழ வேண்டிய, நன்றி செலுத்தக்கூடிய இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். மாஷா அல்லா இந்த மாணவர்கள் அவங்களுடைய அனுபவங்களை தெரிவிச்சாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கல்விமான் அவங்க அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய ஒரு தாக்கம், அதை மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுட்டு என்னுடைய உரையை நான் சுலமி ரஹிமஹுல்லா, இவங்க தஅல்லம மின் ஹம்ஸத்தி மின ஸஹாபா, 5 சஹாபாக்களிடம் இருந்து இவங்க கல்வி கற்றிருக்கிறாங்க. 5 சஹாபாக்கள்ட்ட இருந்து குர்ஆனுடைய கல்வி பிரத்யேகமாக கற்று இவர்கள் மூலமாக இன்னைக்கு அந்த கல்வியினுடைய குர்ஆனுடைய தொடர் சங்கிலி என்பது சேரும். நம்மளுடைய இல்லஸ்ட்ரேட்டர் தஜ்வீத் புத்தகத்திலையுமே கூட நம்ம ஷேக் ஐமன் சுயத் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த செயின்ல சஹாபிக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அபு அப்துர் ரஹ்மான் சுலமிங்கிற பேரை பார்த்திருப்போம், மாணவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். தாபியினுடைய இடத்துல இவங்க தான் இருப்பாங்க. இவங்க 5 சஹாபாக்கள்ட்ட கத்திருக்காங்க. பட் அதுல ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக வரக்கூடிய செயினை தான் நம்ம ஷேக் ஐமன் சுயதுக்கு வருது. அந்த தொடரை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 5 சஹாபாக்கள்ட்ட கத்திருக்காங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்மளுக்குள்ள அது என்ன தாக்கத்தை, பிரதிபலிப்பை ஏற்படுத்தியதுக்கு மட்டும் யோசிங்க. ஒரு ஹதீஸ் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மிக மிக பிரபல்யமா நம்ம இருக்கக்கூடிய 71 பேர் இங்க இருக்கிறோம், யாருமே கேள்விப்படாதவங்க இருந்திருக்க மாட்டோம். அந்த ஹதீஸ், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ், the best of you the one who learns the Quran and teach it, உங்களில் சிறந்தவர் யார் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாரோ, குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாரோ உங்களிலே சிறந்தவர் அப்படிங்கிற ஹதீஸ். பலம்மா சமீபத்த ஹதல் ஹதீஸ், இவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸை நான் கேள்விப்பட்டதுதான் அகாதனி மகாதி ஹாதா, இந்த இடத்துல நான் உட்கார வச்சிருக்கேன்னு ஒரு மிகப்பெரிய நிலையை அடைந்த பிறகு அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸை நான் கேள்விப்பட்டேன், உங்களை சிறந்தவங்க குர்ஆனை தானும் கற்று பிறகு கற்றுக் கொடுக்கவங்க தான், இதை நான் படிச்சேன், உணர்ந்து, அப்ப நான் சிறப்புக்குரியவனாக இறைவனிடத்தில் ஆக வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை நான் கற்றுக் கொடுக்கணுமாங்கிற ஒரு நிலைக்கு வந்தாங்க. 5 சஹாபாக்களை பற்றி பிடித்துக் கொண்டார்கள், அந்த குர்ஆனுடைய கல்விகள் படித்தார்கள். அவர்கள் மூலமாக இன்னைக்கு ஹப்ஸட் வச்சுப்படி நம்ம ஓதுறோம், ஆனா வேறு கிராத்துப்படி ஓதப்படுவதற்கும் இவர்கள் ஒரு ரீதியில் இவர்களுக்கு அதனுடைய தொடர் சங்கிலி என்பது சென்று சேர்கிறது. மாஷா அல்லாஹ், அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இமாமாக இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் வழியாகத்தான் பெரும்பான்மையான அந்த அஷரா கராத்தாக இருக்கட்டும், சபா கராத்தாக இருக்கட்டும், அந்த வழித்தொடர் என்பது இவங்க வழியா சேருதுன்னா ஒரு ஹதீஸ் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு ஆளாக்கியது. எத்தனை ஹதீஸ்கள் மாஷா அல்லாஹ் நம்ம படிக்கிறோம், எவ்வளவு மார்க் அறிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை கொண்டு நாம் நல்ல
ஒரு தஅஸ்ஸுர், ஒரு பிரதிபலிப்பை நாம் அடைய வேண்டும். அல்லாஹ் நம்மை கபூல் செய்ய வேண்டும். அந்த எண்ணத்தோடு இஹ்லாஸோடு இறைவனை திருப்திப்படுத்தும் பொருட்டாக ஒவ்வொரு கல்வியும் நாம் கற்போம். கற்ற கல்வியின்படி அமல் செய்வதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம். மாஷா அல்லாஹ். கற்று முடித்த நிலையில் இருக்கக்கூடிய என்னுடைய இந்த மாணவர்களுக்கு இதையே என்னுடைய ஒரு அழுத்தமான அறிவுரையா சொல்றேன். என்னென்ன விஷயத்தை கத்துக்கிட்டோமோ அதை இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவோம். பலருக்கு அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய எண்ணத்தோடு நம்ம இருப்போம். அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். வழக்கம் போல் சிறப்பான தகவல்களை எப்போதும் போல் கூறினீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஜப்பானிய பழமொழி சொல்கிறது, 1000 நாட்கள் விடாமுயற்சியுடன் படிப்பதை விட சிறந்த ஆசிரியருடன் ஒரு நாள் படிப்பது சிறந்தது. நோய்க்கு ஏற்ற வைத்தியத்தை போல் மாணவரின் தகுதிக்கேற்றவாறு கற்பித்தல் முறை என்பதை மிக சிறப்பாக கையாண்டு பசிக்கு மீனை கொடுப்பதற்கும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை தன் பயிற்சியில் கொண்டு வருபவர் எங்களின் ஆசிரியர் அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக தயாராக இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாலிஹி வமன் தபிஅஹு பிஇஹ்சான் யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, கல்வி தேடும் மாணவ செல்வங்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் பயனுள்ள கல்வியால் பலனடைய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் நஷ்ருல் இஸ்லாம் எனும் நற்கல்வி போதிக்கும் இந்த படகில் ஏறி தொடர்ச்சியாக நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த சான்றளிப்பு நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் நம்ம மகிழ்ச்சிக்கு பேரானந்தத்தை தரக்கூடிய விதத்திலே இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக எங்கள் பாசத்திற்குரிய ஷேக் முஃப்தி உமர் ஷரீப் ஹஃபிதஹுல்லா அவர்கள் கலந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே இன்னும் எங்களுக்கு மாஷா அல்லாஹ் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. நமது பல நிகழ்ச்சிகளிலும் ஷேக் அவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை வழங்கி மேலும் மேலும் கல்வி தேடும் மாணவர்களுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு ஆர்வமூட்டக்கூடிய பாலமாய் ஆபரணமாய் அவர்கள் விளங்குவது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது. நீண்ட நேரம் பேசுவதற்காக நாம் வரவில்லை. நம்மை அழைத்தவர்கள் ஓரிரு வார்த்தைகள் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருப்பதனால் மிக சுருக்கமாக என்னுடைய வார்த்தைகளை ஒரு நிமிடங்களிலே முடித்துக் கொள்கிறேன். கல்வி, அதை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். கல்விதான் நம்மை தரப்படுத்தும், கல்விதான் நம்மை தகுதிப்படுத்தும், கல்விதான் நம்மை பண்படுத்தும், கல்விதான் நம்முடைய தகைமைகளை உயர்த்தும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியாளர்களை மதித்தார்கள், கல்வியை போதித்தார்கள், கல்வியை ஊக்குவித்தார்கள். கல்வியாளர்களுக்கு மிக சிறப்பான இடங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள். கல்விதான் நம்முடைய தகைமையை பறைசாற்றும், கல்வியே நம்முடைய தகுதியை உயர்த்தும், கல்வியே இறை பொருத்தத்தை பெற்று தரும், இறை அருளையும் பெற்றுத்தரும். கல்வியால் உலகத்திலே வாழக்கூடிய சிறப்பை பெறக்கூடிய எல்லோருமே சிறப்பை பெறுகிறார்கள். கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. அதுவும் நாம் மார்க்க கல்வி, இந்த மங்காத கல்வி, மாசற்ற கல்வியை கற்கும் போது சிறப்புக்கெல்லாம் சிறப்பை பெறுகிறோம். இப்படித்தானே, குல் ஹல் இஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். நபியை கேளுங்கள், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாய். இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தோரும் அறியாதோரும் சமமா என்று கேட்பது ஷரியத்தினுடைய கல்வியை உள்ளத்திலே வைத்திருப்பவர்கள். ஷரியத்தினுடைய கல்வி மாறாத கல்வி, ஷரியத்தினுடைய கல்வி எக்காலத்திலும் நமக்கு பயன்பெறக்கூடிய கல்வி. அதிலும் மாஷா அல்லாஹ் மரபு வழி மார்க்க கல்வியை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் தகுதியுள்ள ஆசிரியர்களை நியமித்து தரமான பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுத்து மிகவும் மாஷா அல்லாஹ் ப்ரொஃபஷனலான முறையிலே ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அதற்குண்டான அட்மின்களை போட்டு இந்த நஷ்ருல் இஸ்லாம் அகாடமி மிக சிறப்பான முறையிலே கல்வி சேவை ஆற்றி வருகிறது. அந்த கல்வி சேவையிலே மாஷா அல்லாஹ் ஒரு கோர்ஸிலே சேர்ந்து கடைசி வரைக்கும் அது 3 மாதங்களோ அல்லது 6 மாதங்களோ அல்லது 1 வருடமோ அதற்கு என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டியூரேஷனை முற்றிலுமாக கம்ப்ளீட் செய்வது என்பது, முற்றிலுமாக மாஷா அல்லாஹ் முடித்து காட்டுவது என்பது உள்ளபடியே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதிலும் ஆன்லைன் கல்வி என்பது ஒரு காலத்தில் மதிக்கப்படாமல் ஏனோ தானோ என்று இருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல. நம்முடைய நஷ்ருல் இஸ்லாமிலே படிக்கிற மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு தெரியும் மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வகுப்பும் ரொம்ப நேர்த்தியாக செதுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வகுப்பின் மூலம் மாஷா அல்லாஹ் மாணவர்கள் நீங்கள் பயன்பெறுகிறீர்களா இல்லையா என்பதை மிகுந்த கவலையோடு மாஷா அல்லாஹ் அவதானிக்க ஒரு குழுவே வேலை செய்கிறது. அந்த வகையில் ஒரு பயனுள்ள ஒரு பிளாட்ஃபாரத்தை மாஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். கல்வி என்பது ஒரு கோர்ஸோடு அல்லது 2 கோர்ஸ்களோடு முடிந்து விடுவதல்ல. கல்வி என்பது கடைசி வரைக்கும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது. நம்மிடத்திலே இருக்கிற உயர்வான எந்த ஒரு அன்பளிப்பையும் இன்னொருவருக்கு கொடுத்து விட்டால் அது நம்மிடத்திலே இருக்காது, அவரிடத்திலே இருக்கும். ஆனால் நம்மிடத்திலே இருக்கிற கல்வியை ஒருவருக்கல்ல 2 1000 பேருக்கு நாம் பகிர்ந்தளித்தாலும்
1 கோடி பேருக்கு பகிர்ந்தளித்தாலும் அது நம்மிடத்திலும் இருக்கும், செல்லுகிற எல்லாரிடத்திலும் இருக்கும். இதுதான் நான் இந்த சுருக்கமான நேரத்திலே சொல்ல வருகிறேன். கல்வி என்பது கற்பதனால் மாத்திரம் நாம் சிறப்பை பெற்று விடுவதில்லை. கல்வி என்பது அதற்குண்டான அங்கீகாரம் என்னும் சான்றிதழை அடைவதனால் மாத்திரம் நாம் பெருபேரை பெற்று விடுவதில்லை. கற்றபடி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். அந்த கல்வியின்படி கடைசி வரைக்கும் நாம் அமல்கள் செய்ய வேண்டும். கல்வி கற்க கற்க அது இறைவனிடத்திலே நம்மை நெருக்கி வைக்க வேண்டும். கல்வி கற்க கற்க மார்க்கத்தின் மீது இருக்கிற ஈடுபாடும் மார்க்கத்தின் மீது இருக்கிற ஈர்ப்பு தன்மையும் அதிகரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் கற்றோமோ, எதை நாங்கள் பெற்றோமோ, எதை நாங்கள் அறிந்தோமோ, எதை நாங்கள் அடைந்தோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று இந்த சுருக்கமான நேரத்திலே நம் அனைவருக்காகவும் துவா செய்து இன்றைக்கு சான்றிதழ் பெறுவதற்காக வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களை உள்ளபடியே வாழ்த்தி எல்லா விதமான நல்லவைகளும், எல்லா விதமான பெருபேர்களையும், எல்லா விதமான நன்மைகளையும், ஈருலக பயன்களையும், பலன்களையும், வளங்களையும், நலங்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உழைப்பை அங்கீகரித்து அதற்குண்டான பலனை தருவாராக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா. உஸ்தாத், அல்ஹம்துலில்லாஹ், வழக்கம் போல் மிக சிறந்த தகவல்களை உங்களுக்கே உரிய பாணியில் மிக சிறப்பாக தந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஷேக் உமர் ஷரீப் காசிமி அவர்கள், தமிழ் பேசும் மக்களிடையே மிகவும் பிரபலமான ஷேக் அவர்கள் ஏராளமான தலைப்புகளில் பல நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். அதில் அகீதா, சீரா, ஃபிக்ஹ் போன்ற தலைப்புகள் மாணவர்களிடையே பிரசித்தி பெற்றவை. மார்க்க விஷயங்களிலும் பயான்களிலும் எப்போதும் தம்மை எங்கும் இணைத்துக் கொள்ளும் ஷேக் அவர்கள் தற்போது அல்லாஹ்வின் கயிறு எனும் மிக சிறந்த தலைப்பில் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நஷ்ருல் இஸ்லாமுடைய உலமா பெருமக்களே, ஆசிரியர்களே, நஷ்ருல் இஸ்லாம் மூலமாக மார்க்க கல்வியை கற்று அந்த கல்வியை தங்களது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும், பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய மாணவர்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனக்கும் மற்ற உலமா பெருமக்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான எண்ணத்தை நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் நிலைத்திருந்து சத்தியத்தை பின்பற்றி சத்தியத்திற்காகவே வாழ்ந்து அல்லாஹுவின் பக்கம் அவனது அடியார்களை அழைத்து அல்லாஹுடைய அடியார்களுக்கு இந்த மார்க்கத்தை எந்த விதமான உலக பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மறுமையின் பிரதிபலன் சொர்க்கத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் மட்டுமே எதிர்பார்த்து சொல்லக்கூடிய நல்ல மார்க்க அழைப்பாளர்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சான்றோருடைய பாதையில் என்னையும் உங்களையும் பயணிக்க செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கயிறு என்ற ஒரு தலைப்பை நமக்கு சகோதரர்கள் இந்த சுருக்கமான நேரத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று. இந்த வசனத்திற்கு இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் நீண்ட விளக்கங்களை எழுதுகிறார்கள். அதிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவும் மற்ற தாபிஈன் மூலமாகவும் அவர்கள் அல்லாஹுடைய கயிறு என்பது அல்லாஹுடைய குர்ஆன் என்று அங்கே நமக்கு விளக்கம் தருகிறார்கள். கத்தாதா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், ஹப்லுல்லாஹில் மதீன் அல்லதி அமர அன் யுஅ்தஸம பிஹி ஹாதல் குர்ஆன். அல்லாஹு தஆலா எந்த கயிற்றை பற்றி பிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த கயிறாகியது அல் குர்ஆன் ஆகும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹப்லுல்லாஹ் அல் குர்ஆன், அல்லாஹுடைய கயிறு என்பது குர்ஆன் ஆகும். அதுபோன்றுதான் இமாம் தஹாக் ரஹிமஹுல்லா அவர்களும் ஹப்லுல்லாஹ் என்பதை குர்ஆன் என்று இங்கே நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அது இமாம் தபரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். கவனியுங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்கிறான், பற்றி பிடியுங்கள். இஅ்திஸாம், அரபியிலே அஸம யஅஸிமு, பற்றி, அதாவது அதிலிருந்து வந்ததுதான் இஃப்தஅல யஃப்தஇலு என்ற வசன். அதாவது எதை பிடித்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ, எதை பிடித்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ அதை உறுதியாக, நம்பிக்கையோடு, தெளிவோடு, இடையில் சருகிவிடாமல், தடுமாற்றம் ஏற்பட்டு விடாமல் பற்றி பிடித்து செயல்படுவதற்கு இஅ்திஸாம் என்று சொல்லப்படும். ஆகவேதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய நூலின் இறுதி பாகத்திலே கிதாப் அல் இஅ்திஸாம் பில் கிதாபி வ சுன்னா என்ற ஒரு பாடத்தை அமைத்திருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு அல்லாஹ்வுடைய கயிறாகிய குர்ஆனோடு இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகின்றான். முஃமின்களே, நீங்கள் வழி தவறி விடாமல் இருப்பதற்கு, நீங்கள் குழம்பி விடாமல் இருப்பதற்கு, நீங்கள் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் சிக்கி அழிந்து விடாமல் இருப்பதற்கு, உங்களது மன இச்சைகளால் நீங்கள் வழி கெடுக்கப்படாமல் இருப்பதற்கு உங்களுக்கு தேவை இந்த குர்ஆன். இந்த குர்ஆனோடு உங்களுக்கு தொடர்பு, இதை கற்பது, இதை ஓதுவது, இதனுடைய பொருளை தெரிந்து கொள்வது, இதனுடைய சட்டங்களை பின்பற்றுவது, இதனுடைய ஹலாலை ஹலாலாக எடுத்துக்கொள்வது, இதனுடைய ஹராமை ஹராமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து விலகுவது. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இதுதான் அல் குர்ஆனை பற்றி பிடிப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குர்ஆனை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய 2 வசனங்களையும், பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு துஆவுடைய ஹதீஸையும் இந்த சுருக்கமான அமர்விலே நாம் பார்ப்போம். நம்முடைய ஈமானை, இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்கும், அல் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை பசுமையாக்குவதற்கும் புதுப்பிப்பதற்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த 2 வசனங்களும் இந்த ஹதீஸும் நமக்கு இந்த நேரத்திலே துணையாக இருக்கும் என்று அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன். முதலாவதாக சூரா அல் இஸ்ரா அல்லது சூரா பனி இஸ்ராயிலுடைய 82வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. இந்த குர்ஆனிலே நாம் இறக்கி வைக்கிறோம். எது ஷிஃபா, நிவாரணியாக இருக்குமோ அதை இறக்கி வைக்கிறோம். இன்னும் மூமின்களுக்கு எது ரஹ்மத், கருணையாக இருக்குமோ அதை நாம் இறக்கி வைக்கிறோம். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு அற்புதமான விளக்கத்தை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? யகூலு தஆலா திக்ருஹு வ நுனஸ்ஸிலு அலைக யா முஹம்மது மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஉன் யுஸ்தஷ்ஃபா பிஹி மினல் ஜஹ்லி மினல் ضலாலா. இந்த குர்ஆன் முஹம்மதே உங்களுக்கு நாம் இறக்கி வைக்கிறோம். இதிலே வழிகேடு என்ற அந்த மடமை, அறியாமையிலிருந்து நிவாரணம் இருக்கிறது. வயுபுஸரு பிஹி மினல் அஹமா, குருட்டுத்தனத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு பார்வை பெறக்கூடிய அந்த பார்வை, அந்த வெளிச்சம் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. வரஹ்மத்துல் லஹும், மேலும் மூமின்களுக்கு இந்த குர்ஆன் கருணையாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. தூனல் காஃபிரீன பி, இதை நிராகரிப்பவர்களுக்கு அல்ல. ஏன் மூமின்களுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான்? அதை இமாம் தபரி விளக்குகிறார்கள். லிஅன்னல் முஃமினீன் யஅமலூன பிமா ஃபீஹி மின் ஃபராயிதில்லாஹ். மூமின்கள் இந்த குர்ஆனில் உள்ள அல்லாஹ்வுடைய ஃபரீதா, சட்டங்களை, அல்லாஹ் கட்டாயமாக்கிய கடமைகளை அவர்கள் செய்வார்கள். நம்முடைய எல்லா ஆசிரியர்களும் இங்கே நமக்கு விளக்கம் சொன்னார்கள், பதிய வைத்தார்கள், புரிய வைத்தார்கள், விளக்கம் கொடுத்தார்கள், தெளிவுபடுத்தினார்கள். குர்ஆன் என்பது, அதை கற்றுக்கொள்வது முதல் படி, அதை தெரிந்து கொள்வது அது ஒரு படி. அது நம்முடைய அமலை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அமல் நம்முடைய எல்லையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுவது, இக்லாஸ் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்கிற வரை அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, குர்ஆனை கற்றவருக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் சொல்வான், ஓது ஓது, அழகாக ஓது, நிறுத்தி நிதானமாக ஓது. இக்ரா வர்தகி இக்ரா வர்தகி வரத்தில் வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபி துன்யா ஃபஇன்ன மன்சிலக இன்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா. அதுவரை இந்த குர்ஆன் நம்மோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் குர்ஆன் நம்மோடு இருக்க வேண்டும். சஹாபாக்கள்
மஸ்ஜிதுகளிலே மட்டும் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் ஜிஹாதிலே குர்ஆன் ஓதுவார்கள், இரவிலே ஜிஹாதிலே குர்ஆன் ஓதுவார்கள், எதிரிகளை சந்திக்கும் போது குர்ஆன் ஓதுவார்கள். குர்ஆனை ஓதி கற்றவர்கள் தான் எதிரிகளிடத்திலே போர் செய்யும் போது முதல் சஃபிலே இருப்பார்கள். குர்ஆனை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். நீங்கள் அல்லாஹுடைய சட்டங்கள் குர்ஆனிலே என்ன இருக்கிறதோ அதை செயல்படுத்த வேண்டும், அமல்படுத்த வேண்டும். அதற்காக குர்ஆன் ஓதுவது வெறும் அலங்காரத்திற்காக அல்ல. தஜ்வீதோடு ஓதுகிறார், பெரிய காரி என்று புகழ் பெறுவதற்காக அல்ல. அப்படி வாங்கி அந்த புகழுக்காக ஓதியவர்களுடைய மறுமை நிலை என்ன? அவ்வலு மன் துஸ்அரு பிஹி நாரு ஜஹன்னம், மறுமையிலே நரகத்தின் நெருப்பு சூடாக்கப்படக்கூடிய முதல் கூட்டம் யார்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை ஓதியவர் எதற்காக? லியுகால இன்னக காரி, தன்னை பற்றி மக்கள் காரி என்று புகழ்வதற்காக. அந்த நோக்கம் நமக்கு இருந்து விடக்கூடாது. இமாம் தபரி தொடர்ந்து சொல்கிறார்கள், வயுஹில்லூன ஹலாலஹு, மூமின்கள் தான் இதனுடைய ஹலாலை ஹலாலாக ஏற்றுக்கொள்வார்கள், செயல்படுத்துவார்கள். வயுஹர்ரிமூன ஹராமஹு, இந்த குர்ஆனிலே எது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை ஹராமாக்கி கொள்வார்கள். குர்ஆனுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, தன்னுடைய பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் என்று அனைத்தையும் குர்ஆனாக ஆக்கி கொண்டவர்கள். சொல்கிறார்கள், ஃபயுதுஹிலுஹும் பிதாலிகல் ஜன்னah, இதன் மூலமாக அல்லாஹ் அந்த மூமின்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பான், நுழைப்பான். வயுனஜ்ஜீஹிம் மின் அஸாபிஹ், தன்னுடைய தண்டனையிலிருந்து அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான், தப்பிக்க வைப்பான். ஃபஹுவ லஹும் ரஹ்மத்துன் வ நிஅமத்துன் மின் அல்லாஹ், ஆகவே இந்த குர்ஆன் மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக, அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக இருக்கிறது. அன்அம பிஹா அலைஹிம், இந்த ரஹ்மத்தை கொண்டு, இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு மிகப்பெரிய பேருபகாரம், பெரிய அருள் செய்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட குர்ஆன் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் ஒரு காலத்திலே சிறுபிராயத்தில், அறியாத பருவத்தில் மக்தபுக்கு சென்று குர்ஆனை ஓதிவிட்டு அதோடு குர்ஆனுடைய தொடர்பை நிறுத்தி விடுவார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய காலத்திலே நம்முடைய வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் இந்த ஒரு இணைய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு குர்ஆனுடைய இந்த மறுமலர்ச்சி, கல்வியின் இந்த மறுமலர்ச்சி, இந்த புரட்சியை பயன்படுத்தி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வயதிலும், சிறு வயதிலிருந்து, நடுத்தர வயதிலிருந்து, வாலிப வயதிலிருந்து, ஏன் வயோதிக வயது வரை அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை கற்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறோம். சென்ற வாரம் ஒரு இடத்திற்கு பட்டமளிப்பு விழாவிற்கு சென்றபோது, அதாவது அதிலே கலந்து கொண்டவர்களே பெரும்பாலானவர்கள் வயதான பெண்கள், அதிலே பலர் வீல் சேரிலே வந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்று குர்ஆனுடைய புரட்சி, மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, வரவேற்கத்தக்கது. இது அந்த கற்றலோடு நின்று விடாமல் அதை செயல்படுத்துவது, அதை எடுத்து பிரச்சாரம் செய்வது, அதன் பக்கம் மக்களை அழைப்பது என்பது வரை இது செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னொரு வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி நமக்கு சொல்கிறான். சூரா யூனுஸுடைய வசனம் 57வது வசனம், யா அய்யுஹன் நாஸ் قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. இமாம் அபு ஜாஃபர் தபரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது, மக்களே, உங்களுக்கு வந்து விட்டது உங்களது ரப்பின் புறத்திலிருந்து உபதேசம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய உபதேசம். அர் ரஹ்மான், அந்த அர்ஷுடைய அரசன், அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு உபதேசம் செய்கிறான் குர்ஆன் மூலமாக. குர்ஆன் உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு உபதேசம் வந்திருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களது நெஞ்சங்களில் இருக்கக்கூடியதற்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய வேதம் உங்களுக்கு வந்திருக்கிறது. இமாம் தபரி சொல்கிறார்கள், யானி ذِكْرَى تُذَكِّرُكُمْ عِقَابَ اللَّهِ وَتُخَوِّفُكُمْ وَعِيدَهُ, இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய தண்டனையை உங்களுக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை கொண்டு உங்களுக்கு பயமுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. மின் ரப்பிக்கும் ஐ மின் இன்த ரப்பிக்கும் லம் யக்தலிக்ஹா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொள்ளவில்லை. வலம் யஃப்தஇல்ஹா அஹதுன், நபி அல்லாத வேறொருவர் இந்த குர்ஆனை செய்யவில்லை. ஃபதகூல் லா நக்மன் அன் தகூன லா ஸஹஹத லஹா, அப்படி இருந்தால் தானே இந்த குர்ஆன், அதை நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொள்ள முடியும் என்று நீங்கள் சொல்ல முடியும். இது உங்கள் ரப்பின் புறத்திலிருந்து வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்கிறது? உபதேசமாக, நெஞ்சங்களில் உள்ளதை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக. இமாம் தபரி சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், வதவாஉல் லிமா ஃபிஸ் சுதூரி மினல் ஜஹல்,
நம்முடைய நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய ஜஹல் அறியாமையை இந்த குர்ஆன் நீக்கி விடுகிறது. ஜஹல் நோய்களிலே மிகப்பெரிய நோய். ஒரு மனிதன் கேன்சரை கொண்டு, எய்ட்ஸை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு சிறிய பெரிய நோயிலிருந்து என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தார்களையும் மூமின்கள் முஸ்லிம்களையும். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உலக வெளி உடல் நோய்களால் பீடிக்கப்படுவது ஒரு மனிதனுக்கு மரணத்தை தான் கொடுக்கும். மரணம் எல்லோருக்கும் எப்போதும் ஏதாவது ஒரு நேரத்திலே கண்டிப்பாக முடிவாக வந்தே தீரும். ஆனால் ஜஹில் அறியாமை இருக்கிறதே, அல்லாஹுவை அறியாமல் இருப்பது, அல்லாஹ்வுடைய ஷரீஅத்தை அறியாமல் இருப்பது, இது நோய்களிலேயே மிகப்பெரிய நோய். இந்த நோய் எப்படி உடல் நோய் ஒரு மனிதனுக்கு மரணத்தை உண்டாக்குமோ, இந்த நோய், ரூஹுடைய இந்த நோய், கல்புடைய இந்த நோய் ஒரு மனிதனை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்தில் தள்ளிவிடும், அல்லாஹ்வுடைய கோபத்திலே தள்ளிவிடும். இமாம் தபரி சொல்கின்றார்கள், வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர் என்பதற்கு விளக்கமாக, அதாவது தவாஉன் லிமா ஃபிஸ் சுதூரி மினல் ஜஹல், நம்முடைய நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய அறியாமை, அல்லாஹுவை பற்றிய அறியாமை, அல்லாஹு அக்பர், மறுமையை பற்றிய அறியாமை, சொர்க்கத்தை பற்றி அறியாமை, தான் யார் என்பதை பற்றி அறியாமை, இப்படி நூற்றுக்கணக்கான அறியாமைகளை இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும். இதுதான் உறுதியான சான்று, உறுதியான ஆதாரம். சொல்கிறார்கள், இந்த குர்ஆனின் மூலமாக ஜாஹில்களுடைய, அறியாதவர்களுடைய அறியாமையை அல்லாஹு தஆலா போக்கி நிவாரணம் தருகிறான். இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நோயாளிகளின் நோய்களை குணப்படுத்துகின்றான். எந்த நோய்? உள்ளத்தினுடைய நோய். யாருக்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் மூலமாக நேர்வழி காட்ட வேண்டும் என்று விரும்பினானோ அவர்களுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். யாருக்கு நேர்வழி கிடைக்கும்? அல்லாஹு தஆலா யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக நேர்வழி காட்டுகிறான். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் இன்று மேலை நாடுகளிலும் நம்முடைய இந்தியாவிலும் குர்ஆனுடைய பிரதிகளை பெற்று படித்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் கவலை என்ன? ஒரு பக்கம் நமக்கு இஸ்லாமை கற்றுக்கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளின் மூலமாக மகிழ்ச்சி இருந்தாலும், ஆனால் நம்முடைய சமுதாயத்தின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது சொற்ப சதவீதம்தான். இன்னும் ஒரு பெரும்பான்மையான மக்கள் இந்த குர்ஆனுடைய கல்வியிலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். அவர்களும் இந்த குர்ஆனோடு தொடர்பு கொள்வதற்கு உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக அவசியம். அதை இந்த நேரத்தில் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அடுத்து இமாம் சொல்கிறார்கள், வஹுதன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன் என்ற வசனத்திற்கு விளக்கமாக, ஹுவ பயானுல் லிஹலாலில்லாஹி வ ஹராமி, இந்த குர்ஆன் நேர்வழி. நேர்வழி என்றால் என்ன? அல்லாஹ் எதை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான், ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்பதை இந்த குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. வ தலீலுன் அலா தாஅத்திஹி வ மஅசியத்திஹி, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு என்றால் என்ன, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்றால் என்ன, அல்லாஹ்விற்கு பிடிக்காத பாவம் என்றால் என்ன என்பதை இந்த குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. வரஹ்மத்துன் யர்ஹமு பிஹா மன் ஷாஅ மின் ஹல்கி, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக கருணை காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய கருணை என்ன? அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, புரிய வேண்டும். உலகத்தை தான் பெரிய ஒரு பொருளாக, பெரிய ஒரு கொடுப்பினையாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமே புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆன் ரஹ்மத். எது ரஹ்மத்? இந்த குர்ஆனின் மூலமாக வழிகேட்டிலிருந்து அல்லாஹு தஆலா நேர்வழியின் பக்கம் அடியானை கொண்டு வருகிறானே, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். பொருள் அல்ல, காசு அல்ல, பெரிய பங்களா அல்ல, வசதி அல்ல. வயுன்ஜி பிஹி மினல் ஹலாக்கி வர்ரதா, அழிவிலிருந்து, நாசத்திலிருந்து இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கிறான். கபரிலே நாசம், மஹ்ஷரிலே நாசம், பிறகு நரகத்தின் மாபெரும் நாசத்திலிருந்து இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கின்றான். வஜஅலஹு தபாரக வ தஆலா ரஹ்மத்தல் லில் முஃமினீன பி, இந்த குர்ஆனை நம்பியவர்களுக்கு அல்லாஹ் இதை ரஹ்மத்தாக ஆக்கினான், காஃபிர்களுக்கு அல்ல. ஏன்? அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இன்று பலர் சொல்லால் நிராகரிக்கவில்லை என்றாலும் கூட செயலால் இந்த குர்ஆனை நிராகரித்தவர்களை போன்று இருக்கிறார்கள். அதை ஓதுவதில்லை, படிப்பதில்லை, சிந்திப்பதில்லை, அதை கற்றுக்கொள்வதில்லை, அதனுடைய உபதேசங்களின் சபைகளிலே அவர்கள் கலந்து கொள்வதில்லை என்றால் அவர்களுடைய செயல் பார்க்கும் பொழுது குஃபார்களுடைய செயலாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இறுதியாக மதிப்பிற்குரிய
மாணவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை நினைவூட்டி முடிக்கின்றேன். அது இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்த ஒரு மகத்தான ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனுக்காக அவர்கள் கேட்ட துஆ மாபெரும் மகத்தான வார்த்தைகளை உடையது. அந்த துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக அத்லுன் ஃபிய கதாஉக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக அவ் அல்லம்தஹு அஹத மின் خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு அடியான் அவனுக்கு கவலை, துக்கம் எது ஏற்பட்டாலும் சரி, எத்தகைய சஞ்சலம், நெருக்கடி ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே அவன் துஆ கேட்டால், அல்லாஹ்வே, நான் உனது அடிமை, உனது அடிமையின் மகன், உனது அடிமை பெண்ணின் மகன், எனது உச்சி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது, என் விஷயத்திலே உன்னுடைய தீர்ப்பு செல்லுபடியாக கூடியது, நீ எனக்கு அளித்த எல்லா தீர்ப்புகளும் நீதமானவை, உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், நீ உனக்காக வைத்துக் கொண்ட ஒவ்வொரு பெயரின் பொருட்டால், அல்லது அந்த பெயரை நீ உனது வேதத்திலே இறக்கி இருக்கலாம், அல்லது உன்னுடைய அடியார்களில் யாருக்காவது நீ கற்றுக் கொடுத்திருக்கலாம், அல்லது மறைவான ஞானத்தில் உனக்காக நீ விசேஷமாக அந்த பெயரை மறைத்து வைத்திருக்கலாம். அந்த பெயரின் பொருட்டால் என்னுடைய இறைவனே உன்னிடத்திலே கேட்கிறேன், இந்த குர்ஆனை எனது உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கு, என்னுடைய கண் பார்வைக்கு ஒளியாக ஆக்கு, என்னுடைய கவலை வஜலா ஹுஸ்னி, எனது கவலைகளை எல்லாம் நீக்கக்கூடியதாக, வதஹாப ஹம்மி, எனது துக்கங்கள், மன நெருக்கடிகளை எல்லாம் போக்கக்கூடியதாக ஆக்கு என்று ஒரு மனிதர் துஆ கேட்டால், இல்லா அஸ்ஹபல்லாஹு ஹம்மஹு வஅப்தலஹு மகான ஹுஸ்னிஹி ஃபர்ஹா, அல்லாஹ் தஆலா அவருடைய துக்கத்தை, கவலையை போக்கி விடுவான். அவருடைய அந்த மனக்கவலைகள், சஞ்சலங்களுக்கு பதிலாக அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கேட்கின்றார்கள், தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்வது அவசியம் அல்லவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், கற்றுக்கொள்ளுங்கள், யாரெல்லாம் இதை செவியுறுகிறார்களோ அவர்கள் இதை கற்றுக்கொள்வது அவசியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவின் அவசியத்தை வலியுறுத்தினார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த துஆவின் வாசகங்களை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே குர்ஆனை கொண்டு கேட்பதற்கே இப்பேற்பட்ட ஒரு மகத்தான அந்த ஒரு மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால், யார் இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாமாக நம்பி, இதை ஈமான் கொண்டு, யக்கீன் கொண்டு, இதை கற்று, இதை என்னுடைய சட்டங்களை புரிந்து, இதை வாழ்க்கையிலே கொண்டு வந்து இதற்காகவே வாழ்ந்து இதற்காகவே மரணிக்கிறாரோ, இதை பிரச்சாரம் செய்வது, இதை சொல்வது, இதற்காகவே தன்னுடைய உயிர், பொருள், செல்வத்தை, நேரங்களை, அறிவுகளை செலவு செய்கிறாரோ, சுப்ஹானல்லாஹ், மறுமையிலே அல்லாஹ் தஆலா அவருக்கு இத்தகைய மாபெரும் பாக்கியத்தை கொடுப்பான். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிலே மிக சிறந்தவர் என்று பொதுவாக ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டார்கள், குர்ஆனை கற்றவர், அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனை கற்பதற்கும், அதை வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கும், அதன் பக்கம் மக்களை அழைப்பதற்கும், அதை கொண்டு பிரச்சாரம் செய்வதற்கும், மன தூய்மையோடு அந்த குர்ஆனோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. நம்முடைய குறைகளை, தவறுகளை, நம்முடைய அனைத்து விதமான குறைபாடுகளையும், இந்த குர்ஆன் விஷயத்திலே நாம் செய்த அத்தனை தவறுகளையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுக்காக உழைக்கக்கூடிய உலமாக்களுக்கு, ஹாஃபிதுகளுக்கு, முஹத்திஸுகளுக்கு, ஃபுகஹாக்களுக்கு, மார்க்க அறிஞர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்வானாக. அவர்களுடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய உம்மத்து முஸ்லிமாவுடைய கவனத்தை இந்த குர்ஆனின் பக்கம் அல்லாஹ் தஆலா திருப்பி வைப்பானாக. குர்ஆனை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கைகளை மாற்றுவானாக. நம்முடைய வாலிபர்கள், வாலிப ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் இந்த குர்ஆனை கொண்டு ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு வ ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ், மிக சிறப்பான முறையில் பல அரிய தகவல்களையும் நிகழ்வுகளையும் காலத்துக்கேற்ற நினைவூட்டலாய் கூறினீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் அருள் புரிவானாக. அல்லாஹ் உங்களின் அனைத்து விஷயங்களிலும் பரக்கத் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நாம் அனைவரும் ஆர்வமுடன் எதிர்பார்த்திருக்கும் சான்றளிப்பு நிகழ்ச்சி.
சிறப்பு விருந்தினர் மற்றும் ஆசிரிய பெருமக்களின் முன்னிலையில் சகோதரி சக்கீனா அவர்கள், அதாவது இந்த வகுப்புகளுக்கு பின்னால் திரைமறைவில் எப்போதும் செயல்படும், எந்த நேரத்திலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியருக்கு மத்தியில் பாலமாக செயல்பட்டு தொய்வின்றி உழைக்கும் சகோதரி சக்கீனா அவர்கள் சான்றளிப்பு நிகழ்வுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். அறிவை பின்தொடர்வது ஒரு வாழ்நாள் பயணம். இந்த சான்றிதழ் உங்கள் பயணத்தின் ஒரு சிறந்த மைல்கல்லை உங்களுக்கு நினைவூட்டும் இன்ஷா அல்லாஹ். சிஸ்டர் சக்கீனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக BAIS பேசிக் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் மார்க்க வகுப்பில் கலந்து இறுதி தேர்விலும் பங்கெடுத்து நல்ல முறையில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கான சான்றிதழ். சிஸ்டர் கதீஜத்துல் குப்ரா, கதீஜா நாசிர், எம் கதீஜா, கதீஜா ஹம்தி, சமீனா பேகம், நூரின் நிஷா, அஃப்ரா, சுமையா, ஜாஹிதா, அன்சியா பேகம், நஸ்ரீன் ஃபாத்திமா, உம்மஹானி, சைதா பானு, ஷக்கீலா பானு, அஃப்ரீன் ஜுஹரா, சபீதா அப்துல்லா, நஸ்ரீன் பஷீர், ஃபர்ஹானா அல்தாஃப், ஷீரின் ஃபாத்திமா, ஃபாத்திமா சுஹைலா, நாதர் ஷா, நர்கீஸ் பானு, பனாஷர், ஃபாத்திமா நஃபீஸா முஹம்மத் நிசாம், நாசுனி, சப்ரின், ஐனுல் அரபியா, நிலஃபர் நிஷா பிலால், ஷஃப்ரின், நஸ்ரீன் சதாம் ஹசனி, சனா, மாஜிதா தஸ்லீம், இர்ஷத் பேகம், அப்துல்லா, ஜசீம் சாலிஹா, சாஜித் ஹுசைன், ஃபைசல் அஹ்மத், முஹம்மத் சலீம், சம்சு, அன்வர் அலி, சம்சுல் நாஃபியா, கைருநிசா அப்துல், அஷ்மா ஷாஜஹான், ஜுலைஹா பஷீர், ஜாஸ்மின் பேகம், நௌஷீன் நிஷா, ஆயிஷா பீவி, ராசிகா பர்வீன், பெனாசிர். அல்ஹம்துலில்லாஹ். சான்று பெற்ற அனைவருக்கும் எங்களின் வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக DMA. அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மத் ஷர்ஃப்ராஸ், சஹ்லா, அமீன் நிசா, ஹிதாயா பானு, ஃபர்ஹானா, முஹம்மத் இப்ராஹிம், நசீமா, மதீஹா, ரிதா ஃபாத்திமா, ஃபாத்திமா,
அஃப்ரா, சகுபர் ஆயிஷ் கனி, லுபனா சஃப்ரீன், ஃபாத்திமா ஜைனப், சையத் ஃபாரூக் சையத் நபி, ஹவ்வா ஜுவீரியா, சமீஹா அக்தர், ஹலீமா ஜபின், ஃபாத்திமா சுஹைலா, சையத் அன்வர், தஸ்லீம் ஃபாத்திமா, அப்துல் குலாம் ஆசாத், ஜைனப், ஃபர்ஹானா ரிஃபாயா, அஃப்ரா, கதீஜா மாஹிரா, ஜாஹிரா ஜபீன், ஃபாத்திமா ஷிஃபானா, காஜா மொஹிதீன், ஆயிஷா, சபிகா, ராபியத்துல் பஷீரா, அப்துர் ரஹ்மான், யாசிர், ஷானாஸ், ஹக்கீம் நூர்தீன், ஹசீனா, முஹம்மத் ஷகூர், யாசிதா பேகம், அனீஸ் ஃபாத்திமா, ஹினா கௌசர், ஃபாத்திமா, சிந்த் லியாக்கத் அலி, ஷஸ்னா, சல்மா நூரா, அப்துர் ரஹ்மான். அல்ஹம்துலில்லாஹ். சான்று பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஐடிசி இல்லுஸ்ட்ரேட்டட் தஜ்வீத் கோர்ஸ் அத்தஜ்வீத் அல் முஸவ்வர் இந்த புத்தகத்தை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த வகுப்பில் சான்றளிக்கப்படும் மாணவர்கள் சுமையா, ஷாஜிதா பர்வீன், பல்கீஸ் பானு பின்த் ஷாஜஹான், ராபியத்துல் பஷீரா, ஃபாத்திமா பர்வீன், ஷாஜஹான், சுமையா, நாதிரா ஃபர்வீன், லியானா மைஷா, ஃபாத்திமா ருக்ஷானா, மீரா மெஹுஜா, நிலவர் நிஷா, சமீமா, ஃபர்ஹா தசீன், சஃப்ரீனா, நௌரின் ஃபரீஹத், ரம்ஜான், சாராமா, அஃப்ரீரா, முஹம்மத் சதக் அஸ்ஃபான், நுஷ்ரத் அஃப்ரீதா, ஷமீமா ஜஃப்ரீன், ஷாஹிரா சஃப்ரீன், ஆயிஷா அஃப்ரீன், ஷஹனாஸ் பின்த் சையத் கவுஸ், ஃபாத்திமா ஷஹானாஸ், ஜுபைதா அன்சாரி, ஃபாத்திமா ரிஸ்லா, खतीजा परवीन, मुमताज, नूर हालिजा, आदिरा रिजवाना, जास्मीन बेगम, अनीस फातिमा, हमीद हिल्मी, आबिता बीबी, हसीना,
மஹ்மூதா சாஜிதா, வஹீதா பானு. அல்ஹம்துலில்லா. சான்றளிக்கப்பட்ட அனைவருக்கும் உங்களது சான்றிதழ் உங்கள் இல்லம் தேடி வரும். உங்கள் அனைவருக்கும் நஷ்ருல் இஸ்லாம் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களும் பெரும் மகிழ்ச்சியும். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அடுத்ததாக கோர்ஸ் டாப்பர்ஸ். அல்ஹம்துலில்லா. டிப்ளமோ இன் மாடர்ன் அரபிக் DMA, இல்லுஸ்ட்ரேட்டட் தஜ்வீத் கோர்ஸ் ITC, பேசிக் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் BIS எனும் இந்த 3 வகுப்புகளில் கோர்ஸ் டாப்பர்ஸின் விவரம் பின்வருமாறு. டிப்ளமோ இன் மாடர்ன் அரபிக் DMA வகுப்பில் பேட்ச் 1 முதலிடத்தை வகித்த ஃபாத்திமா சுஹைலா அவர்களுக்கு முதல் மதிப்பெண்ணுக்கான விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக இல்லுஸ்ட்ரேட்டட் தஜ்வீத் கோர்ஸ் ITC பேட்ச் 1 முழு மதிப்பெண்கள் முதல் மதிப்பெண் பெற்ற சகோதரி சுமையா D அவர்களுக்கு முதல் பரிசுக்கான விருது வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பல்கீஸ் பானு அவர்களும் ITC இல்லுஸ்ட்ரேட்டட் தஜ்வீத் கோர்ஸ் அந்த வகுப்பில் முழு மதிப்பெண்கள் பெற்றமைக்காக அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பேசிக் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் பேட்ச் 1 BIS இதில் முதல் மதிப்பெண் பெற்றமைக்காக சகோதரி ஹைருன் நிசா அப்துல் அவர்களுக்கு முதல் விருது வழங்கப்படுகிறது. உங்களது விருதுகளும் உங்கள் இல்லம் தேடி வரும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அடுத்ததாக செப்டம்பர் மாதம் துவங்க இருக்கும் வகுப்பு குறித்தான அறிவிப்பு. அல்ஹம்துலில்லா. செப்டம்பர் மாதம் துவங்க இருக்கும் பேசிக் அரபிக் கோர்ஸ் எனும் ஆரம்ப நிலை, அதாவது துவக்க நிலை அரபு பாடத்திட்டம் எனும் வகுப்பு குறித்த அறிமுகத்தை இங்கு நீங்கள் அனைவரும் கூடியுள்ள அவையில் வெளியிடுவதற்காக பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடிப்படை அரபு வாசிப்பு மட்டும் அறிந்திருத்தல் அவசியம். இதன் தகுதியாக ஒரு சிறந்த 6 மாத கால வகுப்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள இந்த கோர்ஸ் ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்களை வகுப்பாசிரியராய் கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு அம்சங்களாக அரபு எழுத்துக்களின் அறிமுகம் மற்றும் அவற்றின் உச்சரிப்பு, அடிப்படை அரபு சொற்களை தினசரி வாழ்வில் எவ்விதம் பயிற்சி செய்வது போன்ற தகவல்கள், அடிப்படை வாக்கியங்களை உருவாக்கும் முறை குறித்த படித்தரங்கள், அடிப்படை அரபு உரையாடலை புரிந்து கொள்வது மற்றும் அன்றாட வாழ்வில் அதனை உபயோகிப்பது குறித்த வழிகாட்டுதல்கள், மேலும் சிறு சிறு கதைகளின் மூலம் வாசிக்கும் திறனை வளர்த்து கொள்வதன் அவசியம் மற்றும் அதற்கான பயிற்சிகள், அதனையும் தாண்டி கேள்வி பதில், பரஸ்பர உரையாடல் டயலாக்ஸ், அதன் மூலமாக உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். அல்ஹம்துலில்லா. மாணவர்கள் அனைவரும் இந்த போஸ்டரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பாடம் குறித்த கட்டணங்கள் குறித்த நேரங்கள் குறித்த அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அல்ஹம்துலில்லா. அடுத்ததாக சகோதரி சகீனா அவர்கள் நன்றி உரைக்காக இங்கே அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா கல்வி ஞானமும் இறைவனிடமிருந்து வந்தவைதான். இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறான். ஒவ்வொரு துறையிலும் மிக சிறந்த ஆசிரியர்களை கொண்டு அறிவு எனும் அமானிதத்தை உரிய மாணவர்களிடம் சேர்க்கும் பணியில் எப்போதும் நஷ்ருல் இஸ்லாம். நம்முடைய கல்வி பாதையில் நம்மோடு பயணிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நம்மை சரியான பாதையில் வழி நடத்தக்கூடிய மிக சிறந்த ஆசிரியர்களையும், மேலும் நம்முடைய அழைப்பை ஏற்று ஷேக் உமர் ஷரீப் உஸ்தாத் அவர்களுக்கும் மேலும் அருள் புரிவானாக. ஆன்லைன் வழியாக இவ்வளவு அமர்வினை நமக்கு ஏற்படுத்தி தந்த நஷ்ருல் இஸ்லாம் அகாடமி சார்ந்த அனைவருக்கும் அல்லாஹ் மென்மேலும் அருள் புரிவானாக. நமக்கு கல்வி அழகிய முறையில் கற்றுக் ஆசிரியர்களுக்கும் வல்ல ரஹ்மான் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தந்து இறைவன் அருள் புரிவானாக. மாணவிகள் நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் மற்றும் சுன்னாவை அதன் அடிப்படையில் வாழக்கூடிய ஆரோக்கியத்தையும் தந்து அருள் புரிவானாக. கல்வியை பயின்று அதன்படி செயல்பட்டு அல்லாஹ்வின் அருளை கொண்டு நாளை மறுமையில் கல்வியாளர்களோடு அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்றியப்பானாக.
இன்னும் நம் அனைவரையும் எந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மற்றுமோர் நிகழ்வில் அனைவரையும் அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.